the topic in Unit 5 multivariate analysis second part. இந்த part வந்து நிறைய கொஸ்டின் கேட்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ். நம்மளோட டாபிக் என்ன? Principal components. ஸோ என்ன அல்காரிதம் இருக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? Covariance matrix. given. ஓகே, கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் given. இது வந்து பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் கேட்பாங்க. அப்போ பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் கேட்கும்போது என்னென்ன ப்ராசஸ் பண்ண வேணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து என்ன பண்ண போறீங்க? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறீங்க? ஐகன் வேல்யூஸ். ஸோ தேர்ட் ஒன்று ஐகன் வேல்யூஸ் ரெக்கார்டிங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முன்னாடி என்ன பண்ண போறீங்க? ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங் அந்த ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் என்ன பண்ண போறீங்க? நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக் யூஜியில் படிச்சது. இந்த 4 பாட்டுமே ஆல்ரெடி நீங்கள் யூஜியில் படிச்சது. சரிங்களா? சரி, அடுத்தது பிரின்சிபல் காம்பனன்ட்ஸோட ஹெட்டிங் வராங்க. பிரின்சிபல் காம்பனன்ட்ஸோட நோட்டேஷன் என்ன நாங்கிறாங்கன்னா பிஐ நோட் பண்ணுறாங்க. என்ன நோட் பண்ணுறாங்க? பிஐ நோட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஐகன் வேல்யூஸோட நோட்டேஷன் ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இதனால நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஐகன் வேல்யூஸோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா லேம்டா ஐ. இதுதான் வந்து இன் ஜெனரலாக ஐகன் வேல்யூஸ் நோட் பண்ணுவீங்க. சரிங்களாமா? அப்போ பிஐயோட ஃபார்முலா என்னன்னா லேம்டா ஐ டிவைடட் பை சம்மேஷன் லேம்டா ஐ. லேம்டா ஐ டிவைடட் பை சம்மேஷன் லேம்டா ஐ. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ். சப்போஸ் இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் வந்து P1, P2, P3 இது 3 வேல்யூ கிடைக்கும். சரியா கண்ணு? ஓகே சார். சரி, இந்த 3 வேல்யூல பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். இந்த 3 வேல்யூஸோட 2 sir, then it will be P1 and P2, right sir? Yeah, P1, P2, P3. Suppose here 3/3 matrix meaning. Here suppose 3/3 matrix in co-matrix meaning, covariance matrix meaning. So getting the 3 principal components. Okay. Then there are 3 principal components summation equal to 1. Okay. This is a very important problem. This condition compulsory satisfied. Okay, ma? Okay sir, I'll note it down sir. Wait, additional one point is there. Then you form the principal component equation. That equation is called here yi equal to the normalized vector transpose into x. Okay, this is the end of solution of the given principal component, where x equal to the column vector x1, x2, x3. Suppose 3/3 matrix means up to 3 values variables. Suppose n matrix means we want to put that n values. Okay, this is the process of the principal components. Okay, this is the process of the principal component. What is the first work? So first work is given the covariance matrix. Given that problem given that கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க? You want to find that Characteristic equation, eigenvalues, eigenvectors, normalized vectors. ஓகே, அந்த நார்மலைஸ் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நமக்கு ஐகன் வேல்யூஸ் கையில் இருக்கும். அந்த ஐகன் வேல்யூஸ் வந்து இந்த சாட்டிஸ்ஃபை ஆகுதான் பார்க்குறீங்க. ஓகே, சப்போஸ் 3 வேல்யூஸ் இருந்தால் 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 மட்டும் தான் பார்க்குறீங்க. செக் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த ஒய்ஐயோட ஈக்குவேஷன் எழுதுறீங்க. இந்த இஐங்கிறது யாருன்னா, இந்த இஐங்கிறது வந்து நார்மலைஸ் வெக்டர். இந்த இஐங்கிறது யார் வேணும்ல, இந்த இஐங்கிறது யாரு? இந்த நார்மலைஸ் வெக்டர். அதனுடைய நோட்டேஷன் தான் இஐ. சரியாமா? ஓகே, நோட் பண்ணிக்கும்போது இப்போ நோட் பண்ணிங்க. பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க.